ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவி பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோன்னா கார்த்திகை தீபம் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கோலம், கார்த்திகை தீபத்தன்னைக்கு விளக்கெறிகிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலத்தை போட்டாச்சு வாசலில். காலையிலே சாமிக்கு பொட்டு பூவெல்லாம் வச்சு வீட்டில் சாமி விளக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு காலையிலேயே. இனிமேல் சாயந்தரத்துக்காக தான் நம்ம ரெடி பண்ணணும் கார்த்திகை தீபத்துக்கு. எல்லாருக்கும் எப்படி கார்த்திகை தீபம் போணுச்சு? எங்களுக்கு சூப்பராக போணுச்சு. இது பார்த்திங்கன்னா எண்ணெயில் திரியெல்லாம் போட்டு காலையில் ஒரு 11 மணி போல் ஊற வச்சுருந்தேன். இது ஏற்கனவே இங்கே கார்த்திகை தீபம் முடிஞ்சிருச்சு. அதே விளக்க கழுவி வச்சுருக்கேன். ஒரு கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா இப்போ மஞ்சளை கலக்கி வச்சுருக்கேன். இப்போ மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறதுக்காக விளக்குக்கு ஒரு 2 பெரிய விளக்கு இருந்துச்சு. அதுக்கு மட்டும் 4 சைடு வைக்கிற மாதிரி வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மண் விளக்கு. பாருங்கள், பூ டிசைன் போட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒரு விளக்குக்கு வச்சு முடிச்சாச்சு. இன்னொரு விளக்கு இதே மாதிரி இருக்குது. அதுக்குமே வச்சுக்கலாம் பொட்டு. பார்த்திங்கன்னா 2க்குமே வச்சு முடிச்சாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி கார்த்திகை தீபம். பார்த்திங்கன்னா இப்போ சின்ன சின்ன விளக்குக்கெல்லாம் நாம் பொட்டு வைக்க போகிறோம். நான் சின்னதுக்கு கையில் வைக்கலை. இப்படி நல்லா மஞ்சளில் இப்படி முக்கி எடுத்தோம்னா அதில் மஞ்சள் ஒட்டும் பாருங்கள் சைடில். அந்த மாதிரி தான் இந்த விளக்குக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ நான் ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த வருஷம்தான். இப்போ மஞ்சளில் நனைச்சாச்சு. இப்போ அதில் குங்குமம் வச்சுக்கலாம். அது கையில் தான் வச்சுருந்தேன் குங்குமம். பட்ஸ் இருந்தால் அதுலேயுமே வைக்கலாம். நான் கையில் தான் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் மஞ்சள் கலரில் விளக்கு. இனிமேல் எண்ணெயெல்லாம் ஊற்றி சாமி கும்பிடலாம். இப்போ ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா கார்த்திகை சீட்டியெல்லாம் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயுமே ஊற்றியாச்சு. ஏற்கனவே நம்ம திரி ஊற வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப சூப்பராகவே எரியும் கொஞ்சம் நேரம் வரைக்கும். ஏன்னா இப்போ காற்றுமே அடிக்குது, அதனால் சீக்கிரம் அமர்ந்துடும். அதனால தான் நான் ஊற வச்சுருந்தேன். திரியெல்லாம் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் வரையும் எரிஞ்சிச்சு நல்லாவே சூப்பராக. நான் வைக்கும்போதெல்லாம் எதுவும் வீடியோ எடுக்கலை. வச்சதுக்கு அப்புறமா தான் எடுத்திருந்தேன். வீட்டுக்குள்ளே பற்ற வச்சு வெளியில் போயிட்டு வச்சுருந்தேன். இது முன்னாடி வாசப்படியில் பார்த்திங்கன்னா 2 சைடும் வச்சுருந்தேன். அப்புறம் வெளியில் வாசல்லலாம் வச்சுருந்தேன். இதுதான் கார்த்திகை தீபம் விலாகு. ரொம்ப சூப்பராக போணுச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.